ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். 2 ஏலக்காயை எடுத்து விநாயகருக்கு இந்த ஒரு பூஜையை செய்து வா. விநாயகருக்கு ஏலக்காய் 2 ஏலக்காயை வச்சு நீ இந்த ஒரு பூஜையை உன்னுடைய வீட்டு வச்சு செய்யறது மூலியமா உன் வீட்டில் இருக்கக்கூடிய பல நாள் பீடை தரித்திரங்களுடைய கஷ்டங்கள், முக்கியமா உன் வாழ்க்கையில் கூடிய செல்வத்தாலான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் இது நிச்சயமா தீர்வு கொடுக்கும். அதுவும் பருமனான முழுமையான தீர்வாக உன்னுடைய வாழ்க்கையில இது இருக்கும். அவ்வளவு சக்தி இருக்கிறது. நிறைய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் போது முழு நம்பிக்கையோட பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுடைய வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு 2 ஏலக்காய் எடுத்து விநாயகர் முன்பு வச்சு இந்த ஒரு பூஜையை, அதாவது இந்த ஒரு பூஜையை மட்டும் நீங்க செஞ்சிருங்க, போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். முக்கியமா நடக்காமல் இருப்பது எல்லாத்தையும் நடக்கவும் வைக்கும், தீராத பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வையும் கொடுக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இதை சொல்லணும். இந்த பரிகாரத்தை பற்றி நாம் பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பாலிப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு விநாயகருக்கு சிலைக்கு முன்பு, அப்படி இல்லைன்னா போட்டோ எது இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ள விநாயகர் போட்டோ இல்லை சிலையும் இல்லாதவங்க நீங்க மஞ்சள்ல இல்லை சாணியில விநாயகரை பிடிச்சிக்கோங்க. விநாயகரை பிடிச்சி உங்க வீட்டு நிலைவாசல் முன்பு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பூஜையிலும் வைக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்க சரியா செய்யுங்க. நிறைய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல சாயந்தரம், அதாவது 6 மணி முதல் 7 மணிக்குள்ள இரவு சாயந்தரம் கரெக்டாக ஏற்றிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்க ஏற்றினீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த நேரத்துல தான் மகாலட்சுமி தாயார் நம்மளுடைய வீட்டுக்கு உள்ள வரதும் வெளியே போதும் அந்த ஒரு இடத்துல தான் நடக்கும். நம்முடைய மூதேவி வீட்டுக்குள், அதாவது வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய வீட்டுக்குள்ள வர்றது மகாலட்சுமி தாயார். அந்த நேரத்தில் நீங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றினீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள தாயாரின் அம்சம் முழுமையா பொருந்தி உங்க வாழ்க்கையில செல்வ பிரச்சனை கூட இல்லாம போயிடுங்க. அதனால விநாயகருக்கு நீங்க இந்த ஏலக்காய், அதாவது பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைய போட்டோவோ அதுல 2 ஏலக்காயை விநாயகருக்கு முன்பு வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா அது அப்படியே வச்சுட்டீங்களா, அதுக்கப்புறமா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அது வந்து வெள்ளி தட்டா இருந்தா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா செம்பிலான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டு முழுக்க பாத்தீங்கன்னா திருநீர் இருக்குல்ல, திருநீரை போட்டுருங்க. திருநீரை போட்டதுக்கு அப்புறமா நீங்க அந்த திருநீருக்கு உள்ள அந்த 2 ஏலக்காயும் எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்புக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா 7 எண்ணிக்கையிலனா ₹1 அந்த அந்த தட்டு மேல அப்படியே சுத்தி சுத்தி ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் பாத்தீங்கன்னா வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு அகல் விளக்கு எடுத்து அந்த கல்லுப்பு மேல வச்சு அதை எண்ணெயை ஊத்தி தீபத்தை ஏத்துங்க. இந்த ஒரு விளக்க, இந்த ஒரு பூஜையை உங்க வீட்டுல வச்சு நீங்க செஞ்சுட்டு வாங்க. இத எந்த ஒரு தவறும் செய்யாம நீங்க செய்யுங்க. இப்படி இந்த ஒரு சரியான ஒரு பூஜையை உங்க வீட்டுல வச்சு நீங்க செய்யறது மூலியமா உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைப்பதோடு, உங்க வாழ்க்கையில நடக்காம இருந்தது தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நல்லபடியான ஒரு சொல்யூஷன் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது நிச்சயம். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.